ஹாய், இன்றைக்கி பாப்பாவுக்கு ராகி கஞ்சி தான் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி இந்த ரெசிபி நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி புதுசாக பாப்பாவுக்கு 2 பாதாம் மட்டும் ஆட் பண்ணி தரலான்னு இருக்கேன். அதுக்கு ஒரே ஒரு ஸ்கூப் அளவுக்கு ராகி எடுத்துக்கலாம். அது கூடவே 2 பாதாம் மட்டும் எடுத்துகிட்டு நைட்டே நம்ம ஊற வைக்கணும். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி 4லேருந்து 5 முறை அதில் இருக்க டஸ்ட் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கழுவிக்கணும். நல்லா கழுவி நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணும்போது அதில் இருக்க எல்லா டஸ்ட்டுமே வெளியே ரிமூவ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா நல்லா ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறி இருக்கும். காலையில் பாதாமோட ஸ்கின்னை மட்டும் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ ராகியும் பாதாமையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு நல்லா தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு 1 டைம் அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம ஒரு 2-3 முறை நல்லா அரைச்சோன்னா திக்காக நமக்கு அந்த பால் கிடச்சிரும். இப்போ அதை நம்ம காசணும். காசுறதுக்கு டைரெக்டாக ஸ்டவ்வில் வைக்காமல் கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த பாலை நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கைவிடாமல் நம்ம கலந்துகிட்டே இருந்தோன்னா நமக்கு ராகி கஞ்சி ஈஸியாக ரெடி ஆகிடும். இப்போ இதை நம்ம பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிக்கலாம். இது போல் செஞ்சு கொடுக்கறது மூலிமா பாப்பாவுக்கு ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் வெயிட் கெயின் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ரெசிபியோட வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பாய்.